சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. என்னடா மனு, சாம்பார் சாதம் சமைச்சிடலாமா? இதுதான் அடுப்படியா? ஆமா, இதுதான் அடுப்படி. இதுல அடுப்பு எங்க இருக்கு? இதோ உன் பின்னாடி பாரு, இதுதான் அடுப்பு. இப்படி எல்லாமா அடுப்பு இருக்கும்? இது அடுப்படி மாதிரியே இல்ல. அப்புறம் வேற எப்படிடா இருக்கு? அடுப்படின்னா சமையல் பாத்திரம் எல்லாம் இருக்கணும், சமையல் பொருட்கள்லாம் இருக்கணும். இங்க ஒண்ணுமே இல்ல. அடுப்பு ஏதோ டேபிளோட டேபிள பதிச்சு வச்சிருக்காங்க. இது மாடுலர் கிச்சன்டா, அப்படிதான் இருக்கும். புளி இதுலலாம் நான் சமைச்சதே இல்ல, எப்படி சமைக்கணும்னே தெரியல. சரி, தெரியலன்னா விட்டுரு. அடுப்படின்னா இவ்வளவு சுத்தமாவா இருக்கும்? அப்படியே தரையிலேயே சோறு போட்டு சாப்பிட்டுடலாம் போல அப்படி இருக்கு. அங்கனங்கன டேபிள்ல ஒரு கருவேப்பிலை கிடக்கல, ஒரு கொத்தமல்லி கிடக்கல. இப்படி இருந்தா இது அடுப்படி மாதிரியே இல்ல, ஏதோ நகை கடைக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. என்னது, நகை கடைக்குள்ள வந்த மாதிரி இருக்கா? ஒரு கறி இல்ல, ஒரு புகை இல்ல. சரி, கேஸ் ஸ்டவ் தான்னாலும் ஒரு பிசு பிசுப்பு இல்ல, ஒண்ணுமே இல்ல. இது எப்படி அடுப்படின்னு நம்புறது? இது கிச்சன் தான்டா. எங்க குவார்டர்ஸ்ல இருக்கிற கிச்சன்லாம் இப்படி இருக்காதே. மனு என்னடா? இல்ல, நாங்களும் கேஸ் ஸ்டவ் தான் வச்சு சமைக்கிறோம். முன்னாடி தான் கறி அடுப்பு, விறகு அடுப்பு, தூள் அடுப்புன்னு இருக்கும். இப்போ கேஸ் ஸ்டவ் தான். ஆனாலும் எங்க வீட்டு அடுப்படியெல்லாம் இப்படி இருக்காதே. நீ திரும்ப திரும்ப அப்படியே சொல்லாத, இதுதான் உன் வீடு. அது எப்படி இது என் வீடாகும்? நான் இருக்கிற இடம் தாண்டி உன் வீடு. அது கல்யாணத்துக்கு அப்புறம் தானே. சரி, அப்போ இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாமா? உடனே பேச்ச பாரு. அப்புறம் நீ இப்படியே பேசிட்டு இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி பேசல, கல்யாணம் அப்புறம் பண்ணலாம். முதல்ல சாப்பிடலாமா? நீ தான் சமைக்கிறதுக்கே ஒரு மாதிரியா பயமா இருக்குங்கிறியே. ஆனா நிஜமாவே எனக்கு அப்படிதான் இருக்கு தெரியுமா. எதையும் தொடுறதுக்கே பயமா இருக்கு. இதையெல்லாம் நான் தொட்டு சமைச்சு இது அழுக்காயிருமோன்னு பயமா இருக்கு. நீ இப்படியே பேசிட்டே இருந்தா என்கிட்ட அடி வாங்குவ. புலி, நான் இப்ப வீட்டுக்கு போய் நான் சமைச்சு வச்சிருக்கிறத எடுத்துட்டு வரட்டுமா உங்களுக்கு? இங்க சமைக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அது சரி, நான் இப்போதைக்கெல்லாம் உன்னை விடுறாப்புல இல்ல. நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு ஓடி வந்துடுறேன். ஒன்னும் தேவையில்லை. நீ இன்னைக்கு முழுக்க என் கூட தான் இருக்கணும். உங்க அண்ணன் ஃபேக்டரியில இருந்து திரும்பி வர்ற வரைக்கும் இங்கேதான் நீ என் கூட தான் இருக்கணும். சரி, நான் இருக்கேன். ஆனா உங்களுக்கு பசிக்குமே. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டு தான் வந்தேன். நீங்க சாப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா நான் வரும்போதே உங்களுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருப்பேன். சோ இந்த கிச்சன்ல உன்னால சமைக்க முடியாதுன்னு சொல்ற? சமைக்க முடியாதுன்னு இல்ல, சமைக்கிறதுக்கு பயமா இருக்கு. எங்க பார்த்தாலும் பளபளன்னு கண்ணாடியா மின்னுது. எனக்கு தொடுறதுக்கே பயமா இருக்குங்க. நீ உன் இஷ்டத்துக்கு எதுனாலும் பண்ணடி, க்ளீன் பண்ணிக்கலாம். மாட்டேன், நான் வீட்டுல போய் எடுத்துட்டு வரேன். சரி, நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்க சமைக்கவும் வேண்டாம். கோச்சுக்கிடாதீங்க. கோச்சுக்கிடலடா, உங்ககிட்ட கோச்சுக்கிட்டு நான் எங்க போவேன்? அப்பனா உங்களுக்கு பசிக்குமே, நான் உருண்டை கொண்டு வந்திருக்கேன், அதை சாப்பிடுறீங்களா? சரி, அதையும் சாப்பிடலாம். இப்போ நீ என் கூட சேர்ந்து சாப்பிடுறியா? என்ன இருக்கு? நான் உனக்கு சாப்பிடுறதுக்கு தரேன்டி, நீ ஏன் கவலைப்படுற? நீ எனக்கு சமைச்சு கொடுக்கலனாலும் நான் உனக்கு சமைச்சு தரேன். நீங்க சமைக்க போறீங்களா? ஆமா, நீங்க சமைக்கிறதுனா தான் அடுப்பு பத்த வச்சு அத்தனை பாத்திரத்தை எடுத்து வச்சு மசாலா கரைச்சு புளியை கரைச்சு அவ்வளவு வேலை பார்க்கணும். ஆனா நாங்க ஜஸ்ட் இப்படிங்கிறதுக்குள்ள சமைச்சிருவோம். அது எப்படி? நீ 1ல இருந்து 10 வரைக்கும் என்ன, அதுக்குள்ள நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன். நிஜமாவா? யா. சரி, 1 2 3 6 அடியே மானு 4. இப்பதான் தெரியுது நீ ஏன் 10th படிப்பை நிப்பாட்டிட்டேன்னு. அதெல்லாம் இல்ல, கரெக்டா சொல்லுவேன். 5. நான் கேட்டுக்கிட்டே தான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டா சொல்லலன்னு வை, வந்து என்ன பண்ணுவேன்னு தெரியாது. 7. அடியே 6 எங்கடி? 6 அங்க மலை பக்கம் ஓடுது. மனு வந்தேன்னு வை. அப்பதே 6 சொல்லிட்டேன்ல, அதான் இப்ப சொல்லாம 7 போயிட்டேன். ஒழுங்கா சொல்லு, வந்தேன்னு பிச்சு போடுவேன். சரி, 6 ம் 7 ம் 8. இந்த புடி தட்டு. என்னது? எப்படி நீ 10ன்றதுக்குள்ள சமைச்சு கொண்டு வந்துட்டனா? இதுக்கு பேரு உங்க ஊர்ல சாப்பாடாக்கும். ஏண்டி, இதுக்கு என்ன, வருஷத்துல பாதி நாள் நான் இதைத்தான் சாப்பிடுவேன். இது பிரெட், இது எப்படி சாப்பாடாகும்? இதை எப்படி சமைக்க முடியும்? காய்ச்சல் அடிச்சாதான் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. பால்ல முக்கி டீல முக்கி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சாப்பாடாவா சாப்பிடணும்? மனு என்னடி இப்படி சொல்ற? ஆமா, வேற எப்படி சொல்றது? இந்த பிரெட் ஜாம் தான் நிறைய பேருக்கு காலையில டிஃபனே, தெரியுமா உனக்கு? ஆமா, இது கூட காய்கறி எல்லாம் வச்சு சாண்ட்விச்சா சாப்பிடுவாங்க, ஆம்லேட் வச்சு பிரெட் ஆம்லேட்டா சாப்பிடுவாங்க. எவ்வளவு இருக்கு இந்த பிரெட்லயே. நாங்கெல்லாம் காய்ச்சல் வந்தாதான் இத பால்ல முக்கி முக்கி சாப்பிடுவோம். நீங்க என்னடா இதத்தான் சாப்பாடா சாப்பிடுவேன்னு
சரியா போச்சு போ. அப்படித்தான். ஆ, இங்க பாத்தியா நான் ஜாம் எப்படி தடவி இருக்கேன்னு? பார்த்தேன் புளிக்கு காதல் ஊற்று ரொம்ப தான் பொங்கி பெருக்கெடுத்து ஓடுது. ஆமா. சரி சாப்பிடுறியா? நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கே இது பத்தாது, இதுல எனக்கு வேற பங்கு வைக்கிறாரு. மனு, நிஜமாவே நான் பெங்களூர்ல இருக்கும்போது காலையில நைட்டு இதை தாண்டி சாப்பிடுவேன். இதையெல்லாம் சாப்பிட்டா உடம்பு இப்படி வளர்ந்து கிடக்கு. ஏன் இதுக்கு என்ன? இது கூட வெள்ளரிக்காய், தக்காளி, லெட்டூஸ் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டோன்னு வை, செம்ம ஹெல்தி. என்னதான் சத்து இருக்குமோ இதுல? இதை சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஜூஸ் குடிச்சோன்னு வை, அவ்வளவுதான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கிளியர். ஆ, இந்த குழம்பு சாம்பார் ரசம் அதெல்லாம் அது இந்த இங்க வந்து அம்மா சமைச்சு கொடுப்பாங்க. இல்ல வேலை அதிகமா இருந்தா என்னைக்காவது ஹோட்டல்ல சாப்பிடும்போது அதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு நான் உங்களுக்கு சமைச்சு கொண்டு வருவேன். நீ கொண்டு வாடிப்பில்ல, நான் சாப்பிடுறேன். ம் சரி, இப்போ இதை நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா? ம் வா உட்கார் வா. யாத்தே நிலா கண்ணு பாட்டி, மரகத அம்மா அப்படி பேசினதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியாடா தாயி? அவங்க அப்படி பேசுனதுல எந்த தப்பும் இல்லையா பாட்டி, ஆனா அவங்க பேசுற அளவுக்கு நம்ம வச்சிருக்க கூடாது. சரிதான்டா, நம்ம தான் அன்னைக்கே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போறதா சொன்னமே. தம்பி தானே வேண்டாம் நீங்க இங்கே தான் இருந்தாகணும்னு சொல்லிச்சு. ஆமா, முத்து தான் சொன்னா. இருந்தாலும் இப்ப பாத்தியா பிரச்சனை வந்துருச்சுல்ல. ஆமாடா கண்ணு, உன் படிப்பெல்லாம் முடிச்சு நீ சொந்த காலில் நிக்கிற வரைக்கும் இங்க இருந்தே ஆகணும், என் கண் பார்வையில இருந்தே ஆகணும்னு தம்பி சொன்னதுனால தானே நம்ம இங்க இருக்கோம். அதை நீ அந்த அம்மா கிட்ட டாண்டான்னு எடுத்து சொல்ல வேண்டியதுனடா. வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசுறவ இப்படி அந்த அம்மாவை பார்த்து வாயடிச்சு போய் நிக்கிற. இன்னைக்குதான் வந்திருக்காங்க பிள்ளை வீட்டுக்கு, வந்த உடனே நான் இப்படி எல்லாம் பேசி எங்க 2 பேருக்கு இடையில மனஸ்தாபம் வரணுமா? அதை பார்த்துட்டு முத்து அவங்க அம்மா கிட்ட சண்டை போடணுமா? என்ன பாட்டி நீங்க? நீ இப்படி நினைக்கிற, அந்த அம்மா அப்படி நினைக்கல இல்லடா கண்ணு. யாரும் எப்படியும் வேணா இருந்துட்டு போகட்டும் பாட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் முத்து கண்ணோட அமைதி கொஞ்சம் கூட கிடக்கூடாது. அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னால முத்துவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நம்ம அமைதியா இருந்தா தான் அது நடக்கும்னு அமைதியா இருந்துட்டு போவோம் பாட்டி. சரிடா தாய், நீ சொல்றதும் சரிதான். சரி இப்போ என்ன செய்யறது? இப்போ எதுக்கு மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க? சேச்சா அப்படியெல்லாம் இல்லை, மூஞ்சியெல்லாம் தூக்கி வைக்கல, யோசிச்சுட்டு இருந்தேன். பேசாம வேற வீடு பார்த்து போயிடுவோமா அப்படின்னு. போறதுன்னு அன்னைக்கே போயிருந்துருக்கணும். அதான் முத்துவுக்கு தெரிஞ்சா விட மாட்டானே, அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். இப்போ நம்ம உடனே போனோன்னு வையேன், முத்து கண்டிப்பா அவங்க அம்மாவை என்ன ஏதுன்னு கேட்பான். அப்புறம் அதுவே தேவையில்லாத பிரச்சனையே உண்டாக்கிடும். அப்படின்னா என்னதான் செய்யணும்? அவங்க இன்னொருக்கு இதை பற்றி பேசுனாங்கன்னா அப்புறமா நம்ம யோசிப்போம். என்ன, நான் கொஞ்சம் பதமாக எடுத்து சொல்கிறேன், இந்த மாதிரின்னு. அதுக்கும் மேலே அவங்க ஏதாவது கொஞ்சம் கடுமையாக பேசுனாங்கன்னா நாகரிகமாக முத்துக்கிட்ட சொல்லிட்டு நம்ம கிளம்பிடுவோம். சரிடா கண்ணு. சரிங்க பாட்டி, நீங்கள் போங்க, உள்ளே போங்க. யாத்தே, இப்போ தான் காய்ச்சல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்படி வெளியே நின்றுக்கிட்டு இருந்தால் ஒன்றும் சரிப்பட்டு வராது. வா உள்ளே வந்து உட்காரு. உள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது. அப்படின்னா வீட்டுக்குள்ளே போய் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு முத்துக்கிட்ட பேசிக்கிட்டு பயமா இருக்கு பாட்டி. சரி, அப்படின்னா கோயிலுக்கு ஏதாவது போயிட்டு வருவோமா? நேரம் கோயில் திறந்துருக்குமா? அதெல்லாம் திறந்துருக்கோம், வா போயிட்டு வருவோம். சரி வாங்க. ஐயா முத்து, அம்மா, உங்க அண்ணனுக்கு எதுவும் ஃபோன் போட்டியாப்பா? அண்ணன் கால் பண்ணாரு, நான் பிஸியா இருக்கேன்னு மெசேஜ் மட்டும் அனுப்பினேன். சாப்பிட்டு அப்புறமா பேசணுமா? சரிப்பா, பேசிடு. ஓகேம்மா. சாப்பிடுங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மணி என்ன நல்லா சமைக்கிறாரே இப்போல்லாம். அவர் எப்பவுமே நல்லா தான் சமைப்பாரு. இல்ல, வந்த புதுசுல எல்லாம் காரம் உப்பெல்லாம் அதிகமா போடுவாரே, அதான் கேட்டேன். அப்புறம் போக போக என்னோட டேஸ்ட்டுக்கு பழகிட்டாரு. அப்புறம் அம்மா, நைட்டு நீங்க என் கூட வாங்க, இதை விட பெஸ்டான சாப்பாடு ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். எங்கப்பா? அவுட் ஹவுஸ்க்கு. நிலாவோட பாட்டி சூப்பரா சமைப்பாங்க, அவங்க வீட்டில் போய் சாப்பிடலாம் நைட்டு. அவங்க அவங்க ஏன் பண்ணும் இங்கே இருக்காங்க? வேற எங்க போவாங்க? இல்ல, அம்மா அன்னைக்கே ஃபோன்ல சொன்னேன் பாத்தியா, மறந்துட்டியோ? என்னன்னு? அதான்ப்பா, நீயோ வயசு பையன் தனியா இருக்க, கல்யாணத்துக்கும் ரெடியா இருக்க, அந்த பொண்ணும் ஒரு வயசு பொண்ணு, நீங்க 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அம்மா, அன்னைக்கே நான் சொல்லிட்டேன், அவ அவுட் ஹவுஸ்ல தான் இருக்கா, மேலும் அவங்க பாட்டி கூட தான் இருக்கா. இதுல மத்தவங்க தப்பா பாக்குறதுக்கு என்ன இருக்கு? இல்லப்பா, இருந்தாலும். மா, ஒரு நிமிஷம். என்னப்பா? இது என் வீடு, நான் சொந்தமா சம்பாதிச்ச காசுல நானே வாங்கின வீடு. இங்க யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். சாப்பிடுங்க. மா. என்னப்பா? கோவப்பட்டீங்களா? இல்லப்பா. நீங்க கோவப்பட்டாலும் பரவாயில்ல, நான் இப்படிதான், தெரியும் தானே உங்களுக்கு. நீங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு எப்படி முடிவு எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கோ, அதுல மத்தவங்க யாரும் தலையிட்டா உங்களுக்கு எப்படி பிடிக்காதோ அதே மாதிரி தான் எனக்கும். புரியுதுல்லம்மா?
ஸோ நான் இப்படியெல்லாம் பேசிட்டேன்னு வருத்தப்படாதீங்க, சாப்பிடுங்க. சரிப்பா. இன்னும் கோவம் இருக்கா என்ன? இல்லை, நீயும் எல்லார்கிட்டையும் ஸ்டேட்டஸ் பார்த்து தான் பழகுவ. இந்த பொண்ணுக்கிட்ட நிலா என்னோட ஃப்ரெண்டுமா. என்னோட படிப்பு, பிஸ்னஸ், ஸ்டேட்டஸ் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவ. சரிப்பா. இனிமேல் அந்த பொண்ணு இங்கே தங்குறத பற்றி நான் ஒன்றும் பேசலை. குட் அண்ட் தேங்க்ஸ்மா. ம் சரி, எதுக்கு என்ன உடனே கிளம்பி வர சொன்னேன்? என்னோட மேரேஜ் பற்றி பேசுறதுக்கு தாம்மா. அதான் அம்மா ஓகே சொல்லிட்டேனேப்பா. உங்கள் அண்ணன் தானே சம்மதிக்க மாட்டேங்கிறான். அம்மா, இது என்னோட மேரேஜ். நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணிக்க கூடாதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். சரிதான். அப்படின்னா இதை அப்படியே உங்கள் அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டியதானே அன்னைக்கு? அன்னைக்கு சொல்ல முடியல, ஆனா நாளைக்கு சொல்லுவேன். சரி, முதல்ல சொல்லு, அப்புறம் பார்ப்போம். நோமா, இப்போ நான் உங்களை எதுக்காக இங்கே வர வச்சிருக்கேன் தெரியுமா? அதைத்தான் கேட்குறேன், எதுக்காகப்பா? வீட்டோட சிம்பிளா எனக்கும் வினிக்கும் ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம். நீங்க வந்துட்டீங்க, வினியோட அண்ணனும் வந்தாச்சு. இனி என் அண்ணனும் வினியோட அக்காவும் தான் வரணும். அவங்களும் வந்துட்டாங்கன்னா இந்த வீக்லயே ஒரு நல்ல நாளா பார்த்து என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நீ என்னப்பா பேசுற? உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம உனக்கு என்கேஜ்மெண்டா? சோ வாட்? அப்படின்னா அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கம்மா. அத அண்ணன்லப்பா முடிவு பண்ணணும். அப்போ அண்ணன் கிட்ட நீங்க பேசுங்க, எனக்கு என்கேஜ்மெண்ட் மட்டும் பண்ணி வைங்க. எனக்காக வினி ரொம்ப நாள் காத்துட்டு இருந்துட்டா. இதுக்கு மேலேயும் அவளை காக்க வைக்கிறதுல எனக்கே விருப்பம் இல்லை. என்னால ஒரு பொண்ணு, அதுவும் நான் லவ் பண்ற பொண்ணு ஹர்ட் ஆகுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கு என் அண்ணனே காரணமா இருக்கிறது அதை விட பிடிக்கல. ஸோ ஒன்று, அண்ணன் கிட்ட அண்ணனோட கல்யாணத்தை பத்தி பேசி ஒரு முடிவு பண்ணுங்க. இல்லையா என் கல்யாண விஷயத்துல அண்ணனை கன்வின்ஸ் பண்ணுங்க. உங்களால முடியலைன்னா நான் பண்றேன். இப்போ இன்னைக்கு நைட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, இதை பத்தி யோசிங்க. நாளைக்கு அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த பேசிடுங்க. பேசி அண்ணனை உடனடியாக இங்கே வரவழைங்க. இந்த வீக்கெண்ட்குள்ள எனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சாகணும். நான் வினிக்கு வாக்கு கொடுத்துட்டேன். ஒருவேளை இதுக்கு உங்க அண்ணன் சம்மதிக்கலன்னா? என்னோட லைஃபை நான் பார்த்துக்குவேம்மா. வினி கூட நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்குவேன். ஆனா இதுக்கு மேலேயும் வினியை ஹர்ட் பண்றதுக்கோ வினியை வெயிட் பண்ண வைக்கிறதுக்கோ என்னால முடியாது. அவ்வளவுதான். என் அண்ணன் ரூபா விஷயத்துல பண்ற அதே தப்ப நானும் வினி விஷயத்துல பண்றதுக்கு விரும்பல. அண்ணன் கிட்ட பேசுங்க. இப்ப சாப்பிடுங்க. ஐயா, உங்க அண்ணன் மட்டும் பிரச்சனை பண்ண மாட்டான். இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. தெரியும், எதை பத்தியும் நான் கவலைப்படல. நான் சொன்னதுதான். இந்த வீக்கெண்ட்குள்ள எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தாகணும். நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க உண்டு உங்க பிசினஸ் உண்டுன்னு இருக்கிற மாதிரி நானும் வினியும் நாங்க உண்டு எங்க பிசினஸ் உண்டுன்னு இங்க இருந்துக்கிறோம். அதுக்குள்ள நீங்க அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பாப்பீங்களோ இல்ல ஏன் கல்யாண விஷயத்துல அண்ணனை கன்வின்ஸ் பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. உங்க பொறுப்பு. பாத்துக்கங்க. மாப்பிள்ள, நான் அந்த புழுங்கரிசி வீட்டு வாசலுக்கு வந்துட்டேன்டா. அப்படியா? அப்படின்னு அரிசியை கழுவி குக்கர்ல வச்சு சோறாக்கு. என்ன மாப்பிள்ள? பின்ன என்னடா, வாசலுக்கு வந்துட்டேன்னா கதவை தட்டு, இல்லைன்னா காலிங் பெல் அமுக்கு. அதை விட்டுட்டு எனக்கு கால் பண்ணிட்டு இருக்க. அதுலதான் ஒரு சிக்கல். அதுல என்ன சிக்கல்? கதவு திறந்துருக்கு மாப்பிள்ள. நான் மட்டும் இப்போ பக்கத்துல இருந்தேன்னு வையேன். என்னடா, கதவு திறந்திருந்தா உள்ள போக வேண்டியதானடா? இல்ல, அது எப்படி சரியா வரும்? திறந்து வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட மாட்டாங்க. வேண்டா, அப்படின்னா வெளியவே நின்னு சார் மேடம்னு ஏதாவது சொல்லி கூப்பிடுறா. நீ ரொம்ப தான் சலிச்சுக்காத. என்ன, நீ சொல்லிதான் இங்க வந்திருக்கேன். எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் என்ன செய்யணும்னு நீ தான் சொல்லி கொடுக்கணும் சொல்லிட்டேன். உன்னைய வச்சுக்கிட்டு முடியலடா என்னால. அப்படின்னு திரும்பி வந்துருவா. டேய் 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 டேய், அப்படி எதுவும் பண்ணிடாத. அப்படின்னா ஒழுங்கா நான் என்ன பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லு. படுத்துறான். சரி, பாப்பாவை கூட்டிட்டா போயிருக்கா? எஸ், பாப்பாவை கூட்டிட்டு போயிருக்க. சரி, அது என்ன கையில பை? அதான் அந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லைல்ல, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கலான்னு வாங்கிட்டு வந்தேன். ஏய் இரு, நான் உனக்கு வீடியோ கால் பண்ணலையே. என் கையில பை இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? வெரி குட்ரா மாப்பிள்ள. வருங்கால மாமனாருக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போற போல. அப்ப நிஜமாவே கையில பை வச்சிருக்கியா? நான் கூட சும்மா போட்டு வாங்கினேன்டா. என்ன வேண்டா, சத்தத்தையே காணும். இல்ல உள்ள போகலாமா இல்ல திரும்பி ஊட்டிக்கே வந்துடலாமான்னு யோசிக்கிறேன். ஐயோ, நீ யோசிக்கவே வேண்டாம். புகழரசி வீட்டுக்குள்ளேயே போ. போகவா? சரி, என்னன்னு கூப்பிட? அம்மா தாயேன்னு கூப்பிடு. ஐய, அது பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்காது. தெரியுது இல்லடா. அப்புறம் என்ன, மேடம்னு கூப்பிடு, இல்லைன்னா சார்னு கூப்பிடு. சரி கூப்பிடுறேன். சார், மேம். யாராவது வருவாங்க, வெயிட் பண்ணு. வரலன்னா? வருவாங்கடா, படுத்தாத. சரி, ஆனா நீ லைன்ல இரு. இருக்கேன். யாரது? கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க. மாப்பிள்ள, கேக்குது, எனக்கும் கேட்டுருச்சு. அது அரசியோட அப்பாவா தான் இருக்கும். உள்ள போ. ஓகே, நீ லைன்லயே இருக்கண்டா, உள்ள போடா. மாப்பிள்ள, ஹலோ சொல்லவா வணக்கம் சொல்லவா? உன்னை எரிக்கவா புதைக்கவா? வணக்கம் சார். வாங்க தம்பி வாங்க. யார் நீங்க? என்ன வேணும்? நான் புகழ்வேந்தன். சரி,
மாப்பிள்ள என்னடா அந்த ஆளு சரி அப்படிங்கிறாரு. புகழரசி வர சொன்னாங்கன்னு சொல்லுடா, சின்ன பிள்ளையாடா நீ. சார், நான் புகழரசி மேடத்தை பார்க்கணும், அவங்க தான் என்னை வர சொன்னாங்க. அப்படியா? வாங்க தம்பி வாங்க உட்காருங்க, இந்த மகளை கூப்பிடுறேன். ஏமா அரசி. மாப்பிள்ள, இந்த புழுங்கரிசி உள்ளதான் இருக்கா போல. என்ன ஒரு கொழுப்பு பாத்தியா இவளுக்கு. நான் வாசல்ல நின்று கூப்பிட்டதும் ஓடி வந்து வெல்கம் பண்ணியிருக்க வேண்டாம். சரி, உள்ள வேலையா இருந்திருப்பாங்க, நீ என்கிட்ட பேசிட்டே இருக்காது, அங்க பேசு. உட்காருங்க தம்பி. இந்த இங்க உட்காருங்க வாங்க. இனி உட்கார சொல்றாரு, உட்காருட்டா. இல்ல, பாய வச்சு படுத்துரு. உங்ககிட்ட கட்டம் பாரு. எதுக்குடா கேக்குற, போய் உட்காருடா. குட்டி வாடா. நீங்க ஏன் சார் ஒரு மாதிரி சாஞ்ச மாதிரியே உட்காந்துருக்கீங்க? வலிக்குது தம்பி, இடுப்பெல்லாம் வலிக்குது, அதான் சாஞ்ச மணிக்கே உட்காந்துருக்கேன். அப்படின்னு நீங்க இந்த பக்கமே உட்காந்துருக்கலாம்ல சார், எதுக்கு எனக்கு இந்த இடத்த கொடுத்துட்டு நீங்க அங்கிட்டு போயிட்டீங்க? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்கள் நல்லா சாஞ்சு உட்காருங்க, எனக்கு இதுவும் வசதியா தான் இருக்கு. ஓகே. இந்த பாப்பா யாரு? என்னோட பாப்பா தான். அப்படியா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சோ? மாப்பிள்ள, அந்த புழுங்கரிசி மாதிரி இருந்தாலும் சரியான கிறுக்கனா இருப்பார் போலடா. ஏன்டா கொஞ்ச நேரம் தான் அமைதியா இரேன். ஆமா சார், கல்யாணம் ஆயிடுச்சு. சரிங்க தம்பி. வாங்க வாங்க, டீ எடுத்துக்கங்க. மாப்பிள்ள, இந்த புழுங்கரிசி பட்டுச்சாலையெல்லாம் கட்டி காஃபி எல்லாம் கொண்டு வந்து நீட்டுறாடா. நான் பொண்ணு பக்கம் வந்துட்டேன்னு நினைச்சிட்டாலோ? பாத்தியா பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, அவங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. அதான். உங்களதான், டீ எடுத்துக்கங்க. டீ எடுத்துக்கங்க மாப்பிள்ள, எடுத்து குடிங்க மாப்பிள்ள. நான் வெளியே டீ எல்லாம் சரி கொடுங்க. பாத்தியா மாப்பிள்ள முறுக்க காட்டுற. என்னாச்சு, ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல சும்மாதான், சாரி. டீயை கொடுங்க. இந்தாங்க. குட்டி, நீ எடுத்துக்கடா. என்ன தெரியுதா உனக்கு, ஞாபகம் இருக்கா ஆண்டிய? இந்தா எடுத்துக்கோ. என் பொண்ணு டீ எல்லாம் குடிக்க மாட்டா. பாப்பாவுக்கு டீ இல்லைங்க, பூஸ்ட் தான் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். பாடுற மாப்பிள்ள, பாப்பா மேல எவ்வளவு அக்கறைன்னு பாரு. நீ சொன்னியா பாப்பா டீ குடிக்க மாட்டான்னு? இல்ல இல்ல, அவங்களா கண்டுபிடிச்சு பால் காய்ச்சி அதுல பூஸ்ட் வேற போட்டு ஆத்தி கொண்டு வந்திருக்காங்க பாரு. ஆத்துனாங்களா என்னன்னு கேளு. ஆத்துனீங்களாங்க? என்னது? இல்ல பால், அதை ஆத்துனீங்களான்னு கேட்டேன். ஆமா, ஆத்தி தான் கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் என்ன, கலக்கு போ. ஏற்கனவே கலக்கிட்டாங்க, நீ வாயை மூடு. ஓகே, பாப்பா கிட்ட நீங்களே கொடுத்துருங்க. இந்தாடா பாப்பா, குடி. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரி குடி. சூடு கரெக்டா இருக்கா? எங்க அப்பா ஆட்டி கொடுக்கற மாதிரியே இருக்கு. சரி, நல்லா இருக்குமா? சரி குடி. மாப்பிள என்ன, இந்த ஆளு என்னை ரொம்ப நேரமா முறைச்சுக்கிட்டே இருக்காருடா. பதிலுக்கு நீயும் நல்லா முறைச்சு விட்டுரு. என்ன தம்பி, இந்த ஆளு இவ்வளவு நேரம் என்னை உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு வச்சகன் வாங்காம. நான்லாம் ஏதாவது கேட்டானா? நான் பார்த்த உடனே என்னன்னு கேட்குறாரு. அவங்க வீட்டுக்கு தானே நீ போயிருக்க, நம்ம வீட்டுக்கு அவர் வரல. இல்ல, பேசு, பதில் சொல்லு. நீ அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணு. இல்லடா மாப்பிள்ள, என் சப்போர்ட் எப்பவும் உனக்கு தான், அதுக்காக தானே இவ்வளவு பாடுபட்டு இருக்கேன். நீ எங்க பாடுபடுற? நான் தான் பாடுபடுறேன். சரி, யார் பட்டா என்ன, பாப்பா நல்லா இருந்தா சரி, பேசு. சார். என்ன தம்பி, ஏதோ சொல்ல வர்ற மாதிரி தெரியுது. வாய்க்குள்ளேயே வேற அப்பப்போ முடங்கிக்கிட்டே இருக்கீங்க, என்ன விஷயம்? இல்ல, அது கந்தசஷ்டி கவசம் சொல்லிட்டு இருக்கேன். சிரிக்காத. கந்தசஷ்டி கவசமா? எதுக்கு தம்பி? அது அது எதுக்குன்னா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான். அது கந்தசஷ்டி கவசம் சொல்லிக்கிட்டே இருந்தா நோயெல்லாம் தீந்துரும், சரியா போயிடும், பயமெல்லாம் போயிடும், அதான், அதுக்குதான். அப்படியா தம்பி? என் மகளும் கூட இதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பா. மாப்பிள்ள, இந்த ஆளு கவுந்துட்டாருடா. கவுத்துட்டேன்னு சொல்லு, மாமனார கவுத்துட்டேன்னு சொல்லு. சும்மாவே இருக்க மாட்டான் இவன். என் மகளும் எப்பவும் இப்படிதான் தம்பி. வீட்டுல கொஞ்ச நேரம் ஃப்ரீ டைம் கிடைச்சா உடனே கோயிலுக்கு கிளம்பிடுவா, இல்லைன்னா ஸ்ரீராமஜெயம் எழுத உட்காந்துருவா, அதுவும் இல்லைன்னா கந்தசஷ்டி கவசத்தை சொல்லிக்கிட்டு இருப்பா. இல்ல எனக்கு குணமாகணும்னு தான். ஆனா அதுதான் இந்த ஜென்மத்துல நடக்கிற மாதிரி தெரியல. பூமிக்கும் பாரமா, என் பிள்ளைக்கும் பாரமா இருந்துகிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் நினைக்காதீங்க சார். வேற எப்படிப்பா நினைக்க? எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும் சார், கவலைப்படாதீங்க. அதான் என் மகளும் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தா, சரியா வருமா என்னன்னு எனக்கும் தெரியல. அதுக்குதான் சார் நான் வந்திருக்கேன். அதுக்குதான் நீங்க வந்திருக்கீங்களா? அப்படின்னா நீங்க தான். அப்பா, நான் தான் சொன்னேன்லப்பா வேந்தன்னு, அது இவர்தான். ஓ ஆமா, புகழ் வேந்தன்னு தான் சொன்னாரு. நான் கூட நீங்க புகழ் வேந்தன்னு சொன்னதும் உங்க பேர்ல இருக்கிற முதல் பாதியை மட்டுமே மனசுக்குள்ள வச்சு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். புகழ்னு என் பிள்ளை பேரும் புகழரசியா, புகழ் ரெண்டும் நல்ல மேட்ச் ஆகுதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் தம்பி. பாத்தியா, மாமனார்னா மாமனார் தான்டா. என்னடா அந்த ஆளு? சார், அப்படின்னா உங்க பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொன்னாங்களா? சொன்னா தம்பி. ஆனா எல்லாம் பொருந்தி வருமானு தெரியலையே. என் பொண்ணுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுல்ல?
அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சார். அதான் கேட்குறேன், வாழ வேண்டிய பொண்ணு. மாப்பிள்ள, இந்த ஆளுக்கு நான் ஒரு கிட்னியவே தூக்கி கொடுக்க போறேன். என்னை பத்தி ஏதாவது கவலைப்படுறாரான்னு பத்தியா? கவலைப்படுவார், மெதுவா கவலைப்படுவார், கேளு. அப்புறம் தம்பி, இப்போ நீங்க எனக்கு உங்க கிட்னியை கொடுக்கறதுனால உங்களுக்கு உங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் வராதே. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க சார். என்னது தம்பி? இல்ல இல்ல, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை சார். இல்லப்பா, நீங்களும் வாழ வேண்டிய வயசு. இப்படி எனக்கு ஒரு கிட்னியை கொடுத்து என்னைய காப்பாத்துறது மூலமா நாளை பண்ணா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கொடுத்த கிட்னி திரும்ப வாங்கிக்கிடுவேன் சார். டேய் மாப்பிள்ள, நீ தானடா சொன்ன கொடுத்த கிட்னி திரும்ப வாங்கிடுவோன்னு? வேண்டாம், உங்ககிட்ட விளையாட்டுக்கு சொன்னேன்டா, அதை அப்படியே அவர்கிட்ட சொல்லி வைக்கிற. மனுஷன் பதறி போயிட போறாரு, சமாதானப்படுத்து. சார் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், பயந்துடாதீங்க. விளையாட்டுக்கா? பயந்துட்டேன் தம்பி. நல்லா பயந்தீங்க சார். என்ன புகழரசி மேடம், நீங்க பயப்படலையா? நீங்க விளையாட்டுக்கு தான் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? காதுல ஏர்பாட்ஸ் மாட்டிக்கிட்டு சார் கிட்ட தானே பேசிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ள கண்டுபிடிச்சிட்டாடா. மாப்பிள்ள 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 மாப்பிள்ளைய காணா? மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பு கொஞ்சம் ஆப்பு என்ன தனியா விட்டு போயிட்டாரு. வேந்தன், ஆ, டீயை குடிச்சிட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கிளம்பலாமா? லேட் ஆகுது, டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு நமக்காக. இந்த குடிச்சிட்டு இருக்கேன். சரி, நீங்க குடிக்கிறீங்களா? நான் கேப் புக் பண்ணட்டுமா? நான் கார்ல தான் வந்திருக்கேன், அதுலயே போயிடலாம். உங்க கார்ல போக வேண்டாம்னு சார் சொன்னாரு. இங்க பக்கத்துல ஒரு ஷெட் இருக்கு, அங்க உங்க காரை நிப்பாட்டிட்டு வந்துருங்க. நம்ம கேப் புக் பண்ணி அதுல போயிடலாம். திரும்பி அதுலயே வந்துட்டு அப்புறமா நீங்க இங்க இருந்து உங்க காரை எடுத்துட்டு கிளம்பிடுங்க. சரிங்க. நான் போய் கேப் புக் பண்ணிட்டு வரேன். ம். அப்பா, என்னம்மா? போகலாமாப்பா? உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே? போலாமா, போலாம். இன்னோவா கார் தான்ப்பா புக் பண்ண போறேன், உங்களுக்கு வசதியா இருக்கும். நீங்க படுத்துக்கிட்டே வந்துடலாம். என்னப்பா? சரிம்மா, சரி. சரி, ரெடியா இருங்க, நான் வந்துடுறேன். தம்பி, சார், நீங்க எனக்கு கிட்னி கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை தம்பி. நான் வாழ்ந்து முடிச்சவன் தம்பி. நீங்க அப்படி இல்லை, இனிமே தான் வாழணும். நானும் வாழ்ந்து முடிச்சிட்டேன் சார். உங்களுக்கு கிட்னி கொடுக்கறதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. இருந்து நான் ஒன்றும் சாதிக்க போறதும் இல்லை. நான் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறதே என் பொண்ணுக்காக தான். அவன் நல்லா இருந்தா போதும். அவளை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இல்லை தம்பி, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துட்டா, அப்படியே எனக்கு பிரச்சனை வந்தாலும் என் உயிரே போனாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை சார். என் பொண்ணு நல்லபடியா இருந்தா போதும். என் பொண்ணை என் மாப்பிள்ளை பார்த்துக்குவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. முதல்ல ஹாஸ்பிட்டல் போவோம், எல்லாம் பொருந்துதான் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எதனாலும் பேசுவோம் சார். சரிங்க தம்பி. புலி, இப்போ நீங்க பேசுனது அந்த குட்டி பாப்பா அவங்க அப்பா கிட்டயா? ஆமாடா. ஆனா உங்களுக்கு சேட்டை ரொம்ப தானே. என்னடா பண்றது, ஏதாவது பேசி அவனை கொஞ்சம் கலகலப்பா வச்சிருக்கலான்னு பாக்குறேன். இல்லன்னு வையேன், உம்முன்னு எதையோ பறி கொடுத்த மாதிரி புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துருப்பான். இப்ப பாரு எப்படி கலகலன்னு இருக்கான்னு. அது சரி. அதான் சரி. ஆமா. ஆனா என்னங்க, இப்ப மட்டும் உங்க அம்மா வரணுமா? வந்தா வந்து நம்ம ரெண்டு பேரும் இப்படி உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கணுமா? பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? நம்ம வீட்ல இல்லாத நேரத்துல இப்படி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து மகன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க அப்படி நினைக்க முன்னாடி நானே சொல்லிடுவேன், இந்தாங்கம்மா புடிங்கம்மா உங்க மருமகளன்னு. உன்னை புடிச்சு அவங்க பக்கம் தள்ளி விட்டுருவேன். பாப்போம் பாப்போம். பார்க்க தானடி போற? என்னமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. அவ்வளவு பயமா இருந்தா வாங்க, இப்பவே உங்க அண்ணன் கிட்ட போவோம். போய் எத்தனை தடவை சொல்றது, போய் உங்க அண்ணன் கிட்ட இந்த மாதிரி உங்க தங்கச்சியை நான் காதலிக்கிறேன், எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேக்குறேன். அவர் மாட்டேன்னு சொல்லிட்டா? மாட்டேன்னு சொல்லிடுவாரா பயம் இல்லாம? அப்படி மட்டும் சொல்லட்டும். சொன்னா விட்டு வச்சு பாப்பேன்னு நினைக்கிறியா? அப்படியே உன்னை தூக்கிட்டு வந்துருவேன் வீட்டுக்கு. தூக்கிட்டு வருவாரு. நிஜமா தூக்கிட்டு வந்துருவேன். அம்மா வந்தாங்கன்னா என் வாழ்க்கை என் முடிவு, யாரும் கேள்வி கேட்க முடியாது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாரும் தடை சொல்ல முடியாது, ஒரே ஒருத்தவங்களை தவிர. அது யாரு அந்த ஒரே ஒருத்தவங்க? நீதான். வாங்க என்ன. ஒன்னு இதை ஒன்னு சொல்லிருடி. சரி, நான் ஒன்னு கேக்குறேன். ஏன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? எதுக்கு உங்களுக்கு என்ன இவ்வளவு பிடிச்சிருக்கு? இதுக்கெல்லாம் ஏதாவது காரணம் இருக்கா என்ன? காரணம் இருக்கும்ல. ஊருக்குள்ள எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க. உங்களோட அழகுக்கும் அந்தஸ்துக்கும் படிப்புக்கும் ஏத்த மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னைய போய் எதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, காதலிக்கிறீங்க? மனு, ஊர் உலகத்துல 1000 பொண்ணுங்க இருக்கலாம், ஆனா என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீ தானடா இருக்க.
அதான் ஏன்னு கேக்குறேன். இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? பதில் சொல்லுங்க. அது எப்படி சொல்றது? அது என்னமோ தெரில. உன்னை முதல்ல பார்த்ததுல இருந்தே அப்படியே உன் முகம், உன்னோட இன்னசென்ட்டான முகம் என் மனசுக்குள்ள ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சு போச்சு. ம், ம். உன்னை நான் அப்படி ரசிச்சு ரசிச்சு பார்ப்பேன். நான் உன்னோட போட்டோஸ் வச்சிருக்கேன் தெரியுமா? என் போட்டோவா? ம், பாக்குறியா? ஆ, எங்க இருக்கு? இந்த போன்ல தான் இருக்கு. போன்லயா? ம், பாரு இந்தா. இது இது நீ 10th படிக்கும்போது எடுத்த போட்டோ. இப்ப வரைக்கும் அவ்வளவுதான் படிச்சிருக்கேன். ஆமாடா. இல்ல, அப்போ நீ ஸ்கூல் முடிச்சு வந்து உங்க அண்ணன் எஸ்டேட்ல வேலை முடிஞ்சு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது எடுத்த போட்டோ. ஆ, அப்போ இந்த முயல் குட்டி நீ வளர்த்துட்டு இருந்த, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, ஆனா அது காணா போச்சு. காணா போச்சா? தெரியும், அதுக்கு நீ அழுதுட்டே இருந்தேல, தெரியும். ம், ஆமா. சரி, இந்த போட்டோவை நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க? நம்ம எஸ்டேட்ல ஒரு டவர் இருக்குல்லடா, அதுல உட்காந்து தான் எடுத்தேன். ஆ, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நான் எப்பவும் அதுல உட்காந்து தான் உன்னை பார்ப்பேன். அப்படியா? ம், அடுத்த போட்டோ பாரு. இது இது நம்ம ஃபார்ம்ல கேரட் பறிச்சிட்டு இருக்கும்போது அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அக்கா கிட்ட சண்டை போட்டு ஞாபகம் இருக்கா? ஆமா, எங்க அண்ணன் இங்க தானே வேலை பார்க்கறாரு, எங்களுக்கு ஃப்ரீயா கேரட் கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கிட்டு போனேன். ஆமா, அந்த அக்கா கிட்ட நான் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அப்படி சண்டை போட்டு நீ கேரட் வாங்கிட்டு வரும்போது எடுத்த போட்டோ. அங்க டவர் இல்லையே. இந்த போட்டோ எடுக்கும்போது நான் உன் பக்கத்துல தான் இருந்தேன். அப்போ உனக்கு என்ன தெரியாதுல்ல, அதனால நீ பார்க்கல. அப்படியா? ம், அடுத்த போட்டோ பாரு. இது நம்ம எஸ்டேட் ஆனுவல் டே ஃபங்க்ஷன். ஆமா, அப்ப நீ கூட ஒரு பாட்டு பாடு. நீ ம், அந்த பாட்டை இப்ப பாடு. மாட்டேன். மனு பாடுடா. பாடுறா ப்ளீஸ். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. அந்த பாட்டை முழுசா பாடு. மாட்டேன். நீ முழுசா அந்த பாட்டை பாடுவதானே? ஆமா, என்கிட்ட இருக்கு நீ பாடுனது. அதான் அன்னைக்கு கோயில்ல வச்சு போட்டு காமிச்சீங்கல்ல. ம், இந்த போட்டோ எடுக்கும்போது நீங்க அங்க இருந்தீங்களா ஃபங்க்ஷன்ல? ஆமா, எங்க அம்மா கூட தான் இருந்தேன். நான் பார்க்கவே இல்ல. அப்ப நீ குட்டி பிள்ளைடா, விளையாட்டு பராக்கா இருப்ப, உனக்கு தெரியாது என்னெல்லாம். நீங்க? நானும் அப்பதான் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு டீ பிசினஸ்ல இறங்கி இருந்தேன். ம், தினமும் இந்த போட்டோல இருக்கிற உன் கூட தான் பேசிட்டே இருப்பேன். அதையும் மீறி உன்னை பார்த்தே ஆகணும்னு தோணுச்சுன்னா உடனே கிளம்பி வந்துருவேன் ஊட்டிக்கு. ம். இப்படியே தான் இத்தனை வருஷமா ஓட்டிட்டு இருந்தேன். இப்பதான் அம்மா கூப்பிட்டாங்க, நீங்க வந்து செட்டில் ஆயிட்டீங்க. அம்மா அவங்களா கூப்பிட்டு நான் இங்க வந்து செட்டில் ஆகல, அவங்கள நானா கூப்பிட வச்சு இங்க வந்து செட்டில் ஆயிருக்கேன். அது வேறயா? ஆமா, இனிமேல் மானுக்குட்டியை விட்டுட்டு இருந்தா அது ரொம்ப டேஞ்சர். அப்புறம் வேற யாராவது பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாங்கன்னு சொல்லி என் மானுக்குட்டி பக்கத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படியா? ஆமா, கல்யாணம் பண்ணிக்குவோமாடா? டேய் மனு, சொல்லு, கல்யாணம் பண்ணிக்குவோமா? ம், அப்படின்னு அம்மா ஊருக்கு வந்ததும் அம்மாவை கூட்டிட்டு உன் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வரட்டா? ம், சரி. தேங்க்ஸ் டீச்சர்லாம்.